அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து க்ரீன் சில்லி அண்ட் பெப்பர் சிக்கன், க்ரீன் சில்லி பெப்பர் சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கினேன். நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கினேன். நான் வந்து இப்போ ஒரு 150 கிராம் வந்து நான் வந்து ஆனியன் எடுத்துக்கினேன். பட்டை லவங்கம் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்னிக்கு நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம பாருங்க, புதினா வந்து கொத்தமல்லி ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான ஐட்டத்தை நான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்க. இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம எல்லாத்தையும் மிக்சிக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 சில்லி போட்டுக்கிறேன். க்ரீன் சில்லி 3 ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து டொமேட்டோ தேவை. நம்ம ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி பெருசாக இருந்தால் 2 தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன், ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிட்டேன். சில்லி அண்டு ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து மிக்சிங் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, கொஞ்சமாக மிளகாய், ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வித்தின் 5 minutes குக்கிங். இப்போ நான் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே. பாருங்க கைஸ், நம்ம சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் வந்து பாதி ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிறதுல வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டியாக தக்காளி வந்து ஒரு 1/2 kg, ஒரு 1/4 kg தக்காளி போட்டுக்கிறேன். கைஸ், இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சிக்கன் நம்ம வந்து போட்டு ஊற வச்சுட்டோம் நல்லா. இப்போ வந்து இதில் தக்காளி போட்டு நம்ம வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி வந்துட்டோம். மீதி இருந்த மசாலாவில் தக்காளி போட்டோம். இப்போ வந்து நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுட்டேன் நான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கைஸ், இப்போ பாருங்க, கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டுக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு 50 கிராம்க்கு மேலே நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் போட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா
ஜஸ்ட்டு வந்து 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம், 2 பூ லவங்கப்பூ. ஓகே, ஒரு 2 போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். பண்ணிடுங்க. இதே கொஞ்சம் அப்படியே ட்ரையாக ஆகட்டும். கொஞ்சம் அந்த ஆயிலு அந்த உப்போடும் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. நம்ம வந்து ஆஃபாக கேப்சிகம் போடுறோம். இப்போ இது கூட கொஞ்சம் வெந்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை நல்லா கமகமன்னு வருது. நீங்கள் சால்ட்டை பார்த்துக்குங்க. எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜாரில், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஜாரை அலசி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ விட்டுட்டோம். இது நல்லா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து கேப்சிகம் சிக்கன் கிரேவி குழம்பு, சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். காய்ஸ் இப்போ வந்து நான் கடாயிலேருந்து வந்து குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ அதில் 2 சிட்டி வந்தால் போதும், ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி. காய்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வந்து சிக்கன் கேப்சிகம் போட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குது நம்ம கிரேவி, நம்ம குழம்பு எப்படி இருக்குது, சிக்கன் அண்ட் கேப்சிகம் வெரி டேஸ்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ. பாருங்கள். தேங்க்யூ. பாய்.